ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். திருச்சிலேயே ரொம்பவே ஃபேமஸான ஸ்ரீரங்கம் கோவில் பிரசாதம் அக்கார வடிசல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கருகிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரிசி சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கடாயில் உள்ள சூடே உங்களுக்கு போதும். இப்போ லைட்டாக நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நீங்கள் எப்படி அரிசியும் பருப்பையும் வறுத்துட்டு சேர்க்கும் போது அந்த ரா ஸ்மெல்லாம் உங்களுக்கு இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வறுத்து எடுக்கிறோம். இப்போ அரிசிலையும் உங்களுக்கு நல்லா சூடு ஏறிட்டு இந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ அதை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம ஃபுல்லாமே பாலில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் நான் 1 கப் அரிசிக்கு 4 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பால்னாலும் எடுத்துக்கலாம், பாக்கெட் பால், பசும்பால் எதுனாலும் எடுத்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 கப் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு. இதை விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாகுப்பாதம் எதுவும் தேவையில்லை, லைட்டாக கரைச்சி விட்டுக்கோங்க போதும். இந்த அக்கார வடிசலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்வீட் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா தித்திப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு பாகு நல்லா கரைஞ்சி வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் குக்கரில் வேக வச்சுருந்தா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பசையாக நீங்கள் மசிச்சு விடுதீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட்டிகள் இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாகிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு. இந்த டைமில் நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் இன்னும் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த டைமில் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாக பாலில் தான் செய்வாங்க, அப்போ தான் ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பால் பொங்கல் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்லா கலந்து இறுகி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. திருச்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நல்லா கொஞ்சம் இறுகி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த அக்கார வடிசலுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது, நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்தா மட்டும் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இந்த மார்கழி மாதத்தில் அக்கார வடிசலில் ஸ்ரீரங்கம் கோவிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை பிரசாதத்துக்காக மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லாவே இறுக்கி வந்துடும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான இந்த அக்கார வடிசல் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ இன்னும் நிறைய பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.